சுசீலாவுக்கும் எனக்கும் பிறந்த கடைசி பொண்ணு மாதிரி உன்னை பெத்த அப்பா நான் தான். யாரு? நானும் கவிதாவும் தான் மகா. ஹாய் மகா. ஹாய் அக்காஸ். வாங்க வாங்க. ஹாய். எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா தான் இருக்கோம். ஆமா, நாங்க கதவு தட்டும் போது உன் வாய்ஸ் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, லேசா தலைவலி. உள்ள வாங்க வாங்க வாங்க. இந்தாங்க. ஆமா, நீங்க 2 பேரும் ஊருக்கு போலையக்கா? இல்ல மகா, சித்திரை திருவிழா முடிஞ்சதோ நேரா இங்க வந்துட்டோம். ஏன் ஊருக்கு போயிட்டு அப்புறமா தானே இங்க வரேன்னு சொன்னீங்க? 100 பவுன் டார்கெட் பண்ணி போனோம். 70-80 கிடைச்சிருந்தா கூட பாதியை வித்து பணமா கொடுத்துருக்கலாம். ஆனா இவ்வளவு நாள் இருந்தோம் 35 பவுன் தான் கிடைச்சது. போலீஸ் கெடுபிடி அதிகமாக்கா? ஆமா மகா, கூட்டமும் இந்த வாட்டி ரொம்ப குறைவுதான். அதோட எல்லா பொம்பளைங்களும் ரொம்ப உஷாராயிட்டாங்க. திருவிழான்னு வந்தா கவரிங் செயின் தான் போட்டுட்டு வராங்க. அதான் பெருசா அடிக்க முடியல. கிடைச்சத வச்சு ஒரு 2-3 மாசத்துக்கு ஓட்டிடலாம். அது போதும்க்கா, பாத்துக்கலாம். சரி, 2 பேரும் என்ன சாப்பிடுறீங்க? தோசை மாவு இருக்கு, இல்ல வெளியே ஏதாவது ஆர்டர் பண்ணட்டுமா? வேண்டாம், நாங்க வர வழியிலே சாப்பிட்டுட்டோம். நீ சாப்பிட்டியா? இப்பதான் சாப்பிட்டேங்க்கா. பவித்ராவும் திவ்யாவும் எங்கடி? அந்த துரோகிகளை பத்தி கேட்காதீங்கக்கா. அவங்க பேரை கேட்டாலே கோவமா வருது. ஏய், ஏன்டி இவ்ளோ டென்ஷனா பேசுற? இங்க ஒரு பிரச்சனை இல்ல, போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்கக்கா. நம்மளையும் பிடிச்சிட்டு போயிடுவாங்களோன்னு பயந்து அதுக்கு 2 எஸ்கேப் ஆயிடுச்சுங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா அவளுங்களையும் காணோம், அவளுங்க ட்ரெஸ்ஸையும் காணோம். போன் பண்ணா கூட எடுக்க மாட்டேங்குதுங்க. இந்த பொண்ணுங்க கிட்ட நன்றி விசுவாசத்துல எதிர்பார்க்க முடியாது மகா. அதுங்களை விட்டு தள்ளு. போலீஸ் ஒன்னு அரெஸ்ட் பண்ணிடுச்சுன்னு சொன்ன பாத்தியா, அதுதான் எங்களால நம்பவே முடியல. எல்லார விடவும் போலீஸ் கிட்ட மாட்டாம சம்பவம் செய்யறதுல நீதான் கெட்டிக்காரியாச்சே. இப்ப மட்டும் எப்படி மாட்டின? அது ஒரு பெரிய கதைக்கா. இங்க ஒரு இன்ஸ்டன்டான அப்பா எனக்கு கிடைச்சதுனாலதான் இந்த பிரச்சனையில இருந்து நான் தப்பிச்சேன்க்கா. நீ சொல்ற கதையை கேட்டா சிரிக்கிறதா கவலைப்படுறதானே தெரியல. மகா சந்தோஷப்படுறது சரிதான், ஆனா நாம கவலைதான் படணும். அப்பாவுக்கு அவார்ட் வாங்கி கொடுக்கறேன்னு மகா நம்மளை பத்தி போட்டு கொடுத்துட்டா நம்ம பழப்பு நாரிடும். எனக்கா இப்படி பேசுற? ஒரு போலீஸ்காரனை போட்டு தள்ளணும் தான் நான் காத்துட்டு இருக்கேன். நம்ம ஆளுங்களை போலீஸ் கிட்ட போட்டு கொடுக்கணும்னு எனக்கு கனவுல கூட வராதுக்கா. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நான் விளையாட்டுக்கு சொன்னேன்டி. தமிழ்நாட்டுல இருக்கிற பல போலீஸ்காரங்க அக்யூஸ் விஜயாவை அரெஸ்ட் பண்ணணும்னு நாயா அப்பையா அலையறாங்க. ஆனா இங்க இருக்க இன்ஸ்பெக்டர் பொண்ணுன்னு உன் மேல பாச மழையே பொழிறாரு. நினைச்சு பார்க்கவே காமெடியா இருக்கு. இப்ப காமெடியா தான் இருக்கும், ஆனா இன்னும் கொஞ்ச நாள்ல என் குடும்பத்தை பார்க்கணும்னு அந்த போலீஸ் நெருக்கடி தர ஆரம்பிச்சிட்டாருன்னா எனக்கு பெரிய டிராஜடியா மாறிடும். அதுக்கு முன்னால அவரோட பொண்டாட்டியும் 3 பொண்ணுங்களும் எங்க இருக்காங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்பதான் அதுக்கேத்த மாதிரி நான் அந்த டிராமாவை கண்டினியூ பண்ண முடியும். நீ இந்த நாடகத்தை ஆரம்பிச்சது தப்புன்னு எனக்கு தோணுது மகா. இல்லக்கா, நான் ஒரு பொண்ணு மாதிரி வேஷம் போடலன்னா இந்த பிரச்சனையில இருந்து தப்பிச்சிருக்கவே முடியாது. அந்த இன்ஸ்பெக்டர் கூட எனக்கு சப்போர்ட்ல பண்ணிருக்க மாட்டாரு. அந்த மயில என்ன லாக்அப்ல தள்ளாம விட்டுருக்கவே மாட்டா. பிரச்சனைய சமாளிக்கிறன்ற பேர்ல நீ ஒரு பெரிய சிக்கல போய் மாட்டிட்டு இருக்க.
இது புள்ளிவால புடிச்ச கதைய மாறிட போகுதுன்னு எனக்கு பயமா இருக்கு. நீ அவரோட பொண்ணு இல்லங்கிறதுதான் உண்மை. என்னைக்காவது ஒரு நாள் அது தெரிய வந்ததுன்னா உன் நிலைமை என்ன ஆகுன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? பரம சொல்றது கரெக்ட் தான் மகா. ஏற்கனவே நீ போலீஸ்க்கு பெரிய தலைவலியா இருக்க. இப்ப நீ ஒரு இன்ஸ்பெக்டரே நடிச்சு ஏமாத்துறன்னு தெரிஞ்சா அவங்க உன்னை என்ன செய்வாங்கன்னே தெரியாதுடி. உண்மை தெரிஞ்சா தானக்கா பிரச்சனை. கடைசி வரைக்கும் இதை எப்படி மெயின்டைன் பண்ணணும் தான் அவர் குடும்பத்தை பத்தி விசாரிக்க சொல்றேன். இது நமக்கு தேவையில்லாத வேலைடி. ஒரு ஊருக்கு வந்தோமா, கிடைச்சதை தேத்திக்கிட்டு கிளம்பணுமான்னு இருக்கணும். ஏதோ உன் நல்ல நேரம் போலீஸ்கிட்டே திருடி மாட்டி எப்படியோ தப்பிச்சு வந்துட்ட. இதுக்கு மேலயும் நாம இங்க இருக்கிறது நல்லது இல்ல. இப்பவே இந்த ஊரை விட்டு கிளம்புறதுதான் நல்லது. இப்போதைக்கு நம்ம எங்கேயுமே போக முடியாதுக்கா. எல்லா பெரிய ஊர்லயும் நம்ம வேலையை காட்டியாச்சு. இப்போதைக்கு அங்கெல்லாம் நம்ம அடுத்த ரவுண்ட் ஆரம்பிக்கவே முடியாது. ஏன்னா போலீஸ் ரொம்ப சீரியஸா நம்மள தேடிட்டு இருக்காங்க. ஜுவல்லரி ஆளுங்களும் அலர்ட் ஆயிட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு பிரச்சனை இல்லாத இடத்துல தங்கி இருந்தாதான் நமக்கு சேஃப். தலை போற பிரச்சனை இங்க தாண்டி இருக்கு. மத்த இடத்துல மாட்டினா நம்மள அரெஸ்ட் தான் பண்ணுவாங்க. இந்த இன்ஸ்பெக்டருக்கு உண்மை தெரிஞ்சா நம்மள என்கவுண்டர்ல போட்டு தள்ள கூட தயங்க மாட்டாரு. அந்த ஆளை நினைச்சு நீ ரொம்ப பயப்படாதேக்கா. நான் பேசின வரைக்கும் சொல்றேன். அந்த ஆள் தான் பார்க்க முரட்டுத்தனமா இருக்காரே தவிர அவரோட மூலப்பான காலியா கிடக்குதுக்கா. புத்தி இருக்கிற ஆளா இருந்தா என்ன போய் பொண்ணு நம்புவாரா? முத பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணிட்டோமேன்னு அவருக்கு ஒரு பெரிய உறுத்தல் இருக்குக்கா. அந்த உறுத்தல் ஏன் விஷயத்துல எப்பவுமே அவரை முட்டாளாதான் வச்சிருக்கோம். நான் தப்பு செஞ்சு மாட்டினாலும் அப்பான்னு உரிக்கமா கண் கலங்கி சென்டிமெண்டா ஒரு பார்வை பார்த்தா போதும். அவரால் என்ன சந்தேகமே பட முடியாது. என் பொண்ணு தப்பு செஞ்சிருக்க மாட்டான்னு கண்மூடித்தனமா என்ன நம்பி என்னை காப்பாத்தி விட்டுருவாரு. இன்னைக்கு நடந்துச்சுல அந்த மாதிரி. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த இன்ஸ்பெக்டர் பொன் முட்டையிடுற வாத்து மாதிரிக்கா. அவரோட பொண்ணு அப்படிங்கிற அடையாளம் தான் எனக்கான பாதுகாப்பு கவசம். அதை வச்சு என்ன பாதுகாத்துக்கவும் முடியும், பணம் சம்பாதிக்கவும் முடியும். அந்த லேடி கான்ஸ்டபிள் ரொம்ப குடைச்சல் கொடுப்பா போல இருக்கே. எனக்கு இருக்கிற ஒரே வில்லி அந்த மயில் தான். அவ ரகசியமும் என்கிட்ட இருக்கிறதுனால அவளும் எனக்கு எதிரா ஒரு துரும்பு கூட அசைக்க முடியாது. எப்படி பார்த்தாலும் நம்ம இங்க இருக்கிறதாங்க சேஃப். உங்களுக்கும் அந்த நம்பிக்கை இருந்தா என் கூட இருங்க. ரிஸ்க்னு தோணுச்சுன்னா கிளம்பிடுங்க. நான் தனியாவே பாத்துக்கிறேன். என்ன? மகா, குட் மார்னிங் எவ்ரிவன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். எல்லாரும் வாங்க. ஆண்டவர் என்ன திடீர்னு அசம்பிளி கூட்டுறாரு? பேசுற தூணை பார்த்தா உற்சாகம் இருக்கு, கொஞ்சம் முதலாம இருக்கு. வர நான் கூப்பிட்டதுமே உங்க எல்லார் கண்ணிலையும் பயமும் பீதியும் தெரிஞ்சது. நோ டென்ஷன், நோ பயம். நான் யாரையும் கத்தவும் போறதில்ல, கண்ணா பின்னாடி திட்டவும் போறதில்ல. அதான் எங்க பயமே. இன்னைக்கு முழுக்க நம்ம ஸ்டேஷன்ல எல்லாரும் ஜாலி லோஜும் காணாதான். எப்பவும் அதிகாரமா பேசுறவன் இன்னைக்கு வித்தியாசமா பேசுறான்னு உங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமா இருக்குல்ல? ஏன்னா இன்னைக்கு நான் அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். இப்போ இந்த நிமிஷம் இந்த உலகத்திலே யார் ரொம்ப சந்தோஷமா இருக்கான்னு கேட்டா நான் தான் அடிச்சு சொல்லுவேன். இவ்வளவு காலமா நான் யாருக்காக ஏங்கிட்டு இருந்தனோ, யார தேடி தேடி பைத்தியமா அலைஞ்சிட்டு இருந்தனோ, அவ எனக்கு கிடைச்சிட்டா. என் பொண்ணு எனக்கு கிடைச்சிட்டா.
அவ போட்டோ கிடைச்ச அன்னைக்கே உங்க எல்லாருக்கும் ஸ்வீட்டும் லஞ்சும் கொடுத்து நான் கொண்டாடினேன். இப்போ நான் உசுரா நினைக்கிற என் பொண்ணு எனக்கு கிடைச்சிட்டான். அதை விட பெருசா உங்களை எல்லாரையும் கவனிக்கிறதான நியாயம். சந்தோஷத்திலேயே பெரிய சந்தோஷம் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறது தான் சொல்லுவாங்க. என் சந்தோஷத்தை உங்க எல்லாரோடையும் ஷேர் பண்ணி பார்க்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். எப்படின்னு பாக்குறீங்களா? இப்போ மாசம் கிடைச்சி எல்லாரோட பேக்கெட்டு ட்ரையா தான் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். கவர்மெண்ட் பொங்கல் தீபாவளிக்கு தான் போனஸ்ன்னு கொடுப்பாங்க. ஆனா என் பொண்ணு கிடைச்ச சந்தோஷத்துல நான் பர்சனலா உங்க எல்லாருக்கும் 2000 ரூபாய் போனஸ் தரப்போம். பரமர உடனே திங்க போகாதீங்க. நீங்க தான் இந்த ஸ்டேஷன்ல சீனியர். குடிங்க. தேங்க்யூ ஆண்டவரே. இந்தாயா. தேங்க்யூ சார். இந்தா. தேங்க்யூ சார். இந்தாம்மா. தேங்க்யூ சார். மணி இந்தா. தேங்க்யூ சார். டேக் இட். என் பொண்ணை நான் பாத்திரவே கூடாதுன்னு எல்லா வகையிலும் நீதான் எனக்கு முட்டுக்கட்டையா இருந்த. கடைசியில கூட என் பொண்ணு ஒரு கிரிமினல்னு என்ன நீ குழப்ப பார்த்த. நியாயமா பார்த்தா உனக்கு எதுவுமே கொடுக்க கூடாது. ஆனா ஒரே ஒரு விஷயத்துக்காக நான் உன்னை மன்னிக்கிறேன். நீ கொடுத்த படத்தை வச்சுதான் நான் என் பொண்ணை கண்டுபிடிக்கவே முடிஞ்சது. அந்த நன்றிக்காகத்தான் நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டு உனக்கும் gift கொடுக்கிறேன். இந்தா. நான் தப்பிக்கிறதுக்காக அந்த படத்தை மாத்தி வச்சதுதான் நான் செஞ்ச பெரிய தப்பு. அதை எப்படி சரி பண்றதுன்னு தெரியாம தான் நான் இப்ப வரைக்கும் தவிச்சிட்டு இருக்கேன். மயிலு, சார், என் சந்தோஷத்தை எப்படி கெடுக்கலாம், என்ன சொல்லி என்ன குழப்பலாம் ரொம்ப யோசிக்காத. புரியுது? எல்லாரும் வேலையை பாருங்க. ஆண்டவரே சொல்லுங்க. பணம் கொடுத்தீங்க, ஸ்வீட் கொடுத்தீங்க, எல்லாம் ஓகே. ஆனா ஏதோ ஒண்ணு குறையுதுங்களே. போன தடவை மாதிரி எல்லாத்துக்கும் லஞ்சு கொடுத்துருவோமா? லஞ்சுங்கிற பேர்ல முள்ளங்கி சாம்பாரும் மத்த குழம்பையும் கொடுத்தா மக்கள் எல்லாம் கடுப்பாயிருவாங்க. ஆண்டவரே, நம்ம ஆளுகளை பரவசப்படுத்தணும்னா அதுக்கு பக்கெட் பிரியாணி தான் கரெக்டா இருக்கும். சரி, பரமருக்காக பக்கெட் பிரியாணியை போட்டுருவோம். எத்தனை பக்கெட் ஆர்டர் பண்றது? ஒரு 2 பக்கெட் போதும் ஆண்டவரே. இல்ல, 3 பக்கெட் ஆர்டர் பண்ணுங்க. 3 ரொம்ப அதிகம். ஆமா, உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, 3 பக்கெட் ஆர்டர் பண்ணுங்க. 3 பக்கெட்னா நம்ம வீட்டுக்கு சேர்த்து சொல்றாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆண்டவர் நம்மளும் ஃபேமிலி ஃப்ரெண்ட் அல்ல. இவர் எதுக்கு இப்ப கால் பண்றாரு? கண்டுக்காம கட் பண்ணிடுவோம். இல்ல இல்ல, பொண்ணுங்கிற டிராமாவை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அட்டென்ட் பண்ணனா தப்பா போயிடும். இது முடியற வரைக்கும் இந்த நாடகத்தை கண்டினியூ பண்றதை தவிர வேற வழியே இல்லை. அட்டென்ட் பண்ணுவோம். ஹலோ, சொல்லுங்கப்பா. ஏமா, என்ன போன் எடுக்க இவ்வளவு நேரம்? ஏதாவது வேலையா இருந்தியா? ஆமாப்பா, வெளியில துணி காய போட்டுட்டு இருந்தேன். என்ன விஷயம்ப்பா, சொல்லுங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உன்னை தேடி கண்டுபிடிச்சது, நீ என்னை மன்னிச்சு ஏத்துக்கிட்டது, நீ இப்ப சகஜமா என்னோட பேசிட்டு இருக்கிறது, எதையுமே என்னால நம்ப முடியலம்மா. எல்லாமே கனவு மாதிரி இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்காதான் நான் எவ்வளவு ஏங்கியிருக்கேன் தெரியுமா? இன்னைக்கு எல்லாமே நிஜமா மாறி இருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அத வார்த்தையால என்னால சொல்லவே முடியல. ஐயோ, காதுல ரத்தம் வருது சார். என் அர்த்தது போதும், விட்டுருங்க சார். என் பொண்ணு கிடைச்ச சந்தோஷத்தை நான் மட்டும் அனுபவிச்சா எப்படிமா? என்னை சுத்தி இருக்கிறவங்களும் அந்த சந்தோஷத்துல கலந்துக்கணும்ல. அவங்களையும் நான் சந்தோஷப்படுத்தணும். நியாயமா பார்த்தா நீ கிடைச்சதுக்காக நான் இந்த ஊரையே கூப்பிட்டு விருந்து வச்சிருக்கணும். அது நம்ம
நீங்க எல்லாரும் என்னோட சேர்ந்ததுக்கு பிறகு அத பண்ணிக்கலாம்னு விட்டுட்டேன். இப்போதைக்கு என் ஸ்டேஷன்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஒரு சின்ன பார்ட்டி கொடுக்கலான்னு இருக்கேன். அந்த விருந்துல நீயும் கலந்துக்கிட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். உன்னால வர முடியுமாமா? முடியும்னு சொல்றதா முடியாதுன்னு சொல்றதா? முடியும்னு சொன்னா நான் ஸ்டாப் நான்சென்ஸ் ஆயிடும். டாடி அடிக்கடி டின்னருக்கு வா, லஞ்சுக்கு வான்னு கூப்பிட ஆரம்பிச்சிருவாரு. முடியாதுன்னு சொல்றதுலயும் சிக்கல் இருக்கு. அவ ஒரு கிரிமினல், அதான் வர்றதுக்கு யோசிக்கிறான்னு அந்த மைண்ட் ஏதாவது ட்விஸ்ட் பண்ணாலும் பண்ணுவா. என்னாச்சுமா பதிலே சொல்லாம அமைதியா இருக்க? உனக்கு வேற ஏதாவது வேலை இருக்கா? ஆ, ஆ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. அப்புறம் ஏமா ரொம்ப யோசிக்கிற? நீ வந்தா அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவல்ல. என் ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லாருக்கும் நான் உன்னை என் பொண்ணுன்னு அறிமுகப்படுத்துவல்ல. என்னோட சின்ன ஆசை, எனக்காக நீ இந்த விருந்துல கலந்து கூடாதா? அப்பாவோட ஆசையை சொன்னதுக்கு அப்புறம் எந்த பொண்ணாலப்பா மறுக்க முடியும்? நான் கண்டிப்பா வரேன்ப்பா. சூப்பர்மா, தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச்மா. நீ 1 மணிக்கு நம்ம ஸ்டேஷனுக்கு வந்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். இந்த லொகேஷன் உனக்கு ஷேர் பண்றேம்மா. சரிங்கப்பா, நேர்ல பாப்போம். சரி, நான் வச்சிடுறேன். ஆ. இந்த செயின் அறுத்த கேஸ்ல ஆளை புடிச்சாச்சா? இல்ல சார், இன்னும் பிடிக்கல. பிடிக்கலையா? இத இவன் பேர்ல எழுதிக்க இந்த கேஸ. சார் என்னாச்சு சார்? தும்பணுமா? இங்க பாரு, உன்ன மாதிரி தும்பி கொரோனா பரப்புற ஆள் நான் கிடையாது. பாய்கட பக்கெட் பிரியாணி பக்கத்து தெருவுல வந்துருச்சு. அதோட வாசம் தான் என் மூக்க தொலைக்குது. சார் எனக்கு எந்த வாசனையும் வரலையே சார். மூக்காது? இந்த மூக்குக்கெல்லாம் வாசனை வருமா? எதுக்கோ தெரியுமா கற்பூர வாசனைம்பாங்க, அது மாதிரி இருக்கு. மூக்காது? ஆமா, நீ முன்ன பின்ன பாய்கட பிரியாணி சாப்பிட்டது இல்லையா? இல்ல சார். நீ இவ்வளவு நாள் இருந்ததே தண்டம், இந்த பிறவி எடுத்ததே மகா தண்டம். ஒரு தடவை இந்த பிரியாணி சாப்பிட்டா போதும், வாசனை மூக்கிலேயே தங்கிரும். டேஸ்ட் நாக்குல அப்படியே நாட்டியம் ஆடும். புதமணி, சார் உனக்கு ஏதாவது வாசனை வருதா? எனக்குலாம் எதுவும் வரல சார். உனக்கு மனசு தீஞ்சு கருகின வாசம் தான் வரும்னு எனக்கு தெரியும். பக்கெட் பிரியாணி நம்ம தெருவிலேயே திரும்புது. ஸ்டேஷனை நோக்கி வந்துட்டு இருக்கு. எப்படி சார் சொல்றீங்க? இங்க பார், கூகுள் மேப் தப்பு பண்ணாலும் தப்பு பண்ணும். என்னோட இந்த ஸ்மெல் தப்பு பண்ணவே பண்ணாது. நம்ம ஸ்டேஷன் முன்னாடி பக்கெட் பிரியாணி வந்துருச்சு. ஒரு ஆள் இறங்கி உள்ள வர்றான், கிட்ட வந்துட்டான், இப்ப உள்ள வர போறான், இப்ப கூப்பிடுவான். சார், ஆஹா, வா 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 வாயா. சார் 3 பக்கெட் பிரியாணி ஆர்டர் பண்ணிருந்தீங்க. ஆமா, இந்தாங்க சார். வெய்யே, அத இங்க வெய்யே, ஐயே அது இங்க வெய்யே. இந்தா, கூச்சப்படாத, பெரிய அமௌண்ட் 20 ரூபா வச்சுக்க. தேங்க்ஸ் சார். வரோம் சார். என்ஜாய் பண்ணு, என்ஜாய் பண்ணு. செல்லக்குட்டி, வாசனை வாய சீண்டுது. விட்டா இப்பவே ஒரு பக்கெட்டை காலி பண்ணிடுவேன். உதமணி, பழையமணி, இதை எடுத்துட்டு போய் உள்ள வைக்கிறீங்களா? கொடுங்க. ஹாய். சார், இந்த ஃபைல்ல ஒரு கையெழுத்து போட்டீங்கன்னா அக்யூஸ்டா நான் கோர்ட்டு கூட்டு போயிடுவேன்.
நான் பக்கெட் பிரியாணி சாப்பிடுற மூட்ல இருக்கேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. சார் இவங்க வீட்டுக்காரரை காணுமா? ரொம்ப நல்லதா போச்சு. இனிமேல் நீ சந்தோஷமா நிம்மதியா இரு. போ. என்ன சார் இப்படி சொல்றீங்க? நான் மூட் அவுட் பண்ண கூடாது சொன்னல. புரியுது சார். கூட்டிட்டு போய் தாரியா போ. சரி சார். வாங்கம்மா வாமா. ஆண்டவரே, பக்கெட் பிரியாணி வந்துருச்சுங்க. ம். இன்சல்டிங் மீ. ஏன் இன்னும் வரல? ம்? ஆண்டவரே, ஒரு நிமிஷம். காலையில வந்தீங்க, எல்லாருக்கும் 2000 ரூபாய் பணம் கொடுத்தீங்க, ஸ்வீட் கொடுத்தீங்க, பக்கெட் பிரியாணி ஆர்டர் பண்ணிருக்கீங்க. நான் கேட்கிறேன், பக்கெட் பிரியாணி வெயிட்டிங்னு கண்டுக்காம போறீங்க வர்றீங்க. இங்க பாருங்க, என்னால எழுந்து உட்கார முடியல. ட்ரைனிங் பீரியட்ல ட்ரில் எடுத்ததெல்லாம் எனக்கு ஞாபகம் வருது. ஆமா, இன்னைக்கு என்ன டிஎஸ்பி விசிட் இருக்கா? இல்ல. அப்ப எஸ்பி ரவுண்ட்ஸ் வர்றாரா? இல்ல இல்ல. அப்புறம் ஏன் யாரோ வர்ற மாதிரி ரூம்ல இருந்து வெளியே வந்து பார்த்துட்டு போயிட்டே இருக்கீங்களா? ஏன்? அவங்க எல்லாரையும் விட ஒரு முக்கியமான விஐபி நம்ம ஸ்டேஷனுக்கு கெஸ்டா வர போறாங்க. அவங்களுக்காகத்தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன்.